ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்கணுமோ முதல்ல நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டீச் பண்ணிடுறேன் லெக்சர் மோட்ல இருக்கும்போது. அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஸோ என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நான் இன்னைக்கு. Somebody is messaging not able to hear அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்படி இருக்கா? யாராவது somebody message. கேக்குறதா? Is it audible? Okay. Clear. We can hear you well. Yes, audible சொல்றா. லலிதா மேடம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மேடம். பாக்கி பேர் எல்லாருக்கும் கேட்கறதுன்னு சொல்றா. ஓகே, நான் வந்து இன்னைக்கு உபதேசமாலா தான் நம்ம லெசன்லயே பின்னாடி இருக்கக்கூடிய உபதேசம் அதை நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து நிறைய இருக்கிறதுனால ஏன் பின்னாடி போயிட்டு நினைச்சுக்காது, டெய்லி 2 படிச்சேன். ஏன்னா கடைசியா நடத்தினா அதை நம்மளால பைஹார்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரிய வேண்டிய விஷயம். அதனால தினம் 2 இதையும் சேர்த்து படிச்சுன்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிருக்கேன். நம்ம புக்ல தான் இருக்கு ஆக்சுவலி 30th லெசன். நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் 2:30க்கு எல்லாரையும் இண்டிவிஜுவலா படிக்க சொல்லுவேன். ஒன்னும் எழுதினாலும் சரி, இல்ல நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க படிச்சாலும் சரி. எப்படி படிக்கிறோம்னு நான் கேட்டுக்கோங்க. நபசோ பூஷணம் சந்திரோ நாரிணாம் பூஷணம் பதிஹி பிருத்திவ்யா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். இன்னொரு ரிப்பீட் பண்றேன். நபசோ பூஷணம் சந்திரோ நாரிணாம் பூஷணம் பதிஹி பிருத்திவ்யா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். ஆக்சுவலி நபசக அப்படின்னா ஆகாசம். ஆகாசத்துக்கு பூஷணம், பூஷணம்னா அழகு. ஆபூஷணம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம போட்டுக்கிற அலங்காரம், அது வந்து சந்திரன். நாரினாம் பூஷணம் பதிஹி, பெண்களுக்கு பூஷணம் என்னன்னா அவளோட ஹஸ்பண்ட் தான், பத்தி. பிருத்திவ்யா பூஷணம் ராஜா, இந்த உலகத்துக்கு பூஷணம்னு பார்த்தா அதோடைய ராஜா தான் அதுக்கு சிறப்பு. வித்யா கல்வி வந்து சர்வசிய பூஷணம், எல்லாருக்குமான பூஷணம். இது வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய சுபாஷிதம். உபதேச மாலான்னு பேரு. இதெல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரியணும். ஏன்னா நம்ம எங்கேயாவது இதை சொல்றோம், நான் ஏதாவது நம்மளோட அட்வைஸா சொல்றதை விட பிரமாணமா அங்கே உபதேச மாலால இருந்து எடுத்து கோட் பண்ணினோம்னா நல்லா பெட்டரா இருக்கும். கேட்கறவாளும் ஒழுங்கா கேட்பாளா இருக்கும். செகண்ட் ஒன், மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாட்டிதஹ ந சோபதே சபா மத்யே ஹம்ச மத்யே பகோயதா. மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாட்டிதஹ அப்படின்னா, எந்த பையனுக்கு நம்ம படிக்க சொல்லி தரலையோ, படிக்க வைக்கப்படலையோ, அவனுக்கு அம்மா சத்ரு, பிதா வந்து வைரி. ஸ்கிரீன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் திரும்பி வந்திருக்கு. ஏன பாலோ, எந்த பையனை படிக்க வைக்கப்படவில்லையோ, ந சோபத்தே சபா மத்தியே, ஒரு சபையில போய் அவன் சிறப்பாக விளங்க மாட்டான். சோபத்தேனா சிறந்து விளங்குறது, ஷைனார். ஹம்ச மத்தியே பகோயதா, அன்னப்பட்சிகள் இருக்கிற இடத்துல ஒரு பக்குன்னு கொக்கு கொண்டு போய் விட்டா ரெண்டுமே கலர் வெள்ளதான். ஆனா அண்ணன் தான், கொக்கு தான். இந்த கொக்கு போய் அந்த அன்னங்கள் மத்தியில வெள்ளை கலர்னால மட்டும் பிரகாசம் ஆயிட முடியாது. அது மாதிரி ஒரு சபையில போய் இந்த பையன், படிக்க வைக்கப்படாத பையன் சிறப்பாக இருக்க மாட்டான், சிறந்து விளங்க மாட்டான். ந சோபத்தே, அந்த மாதிரி பையனுக்கு அம்மா சத்ரு அப்பா வைரி. அப்படின்னா அம்மா அப்பாவோட பிரதமமான கடமை ஒரு குழந்தைய படிக்க வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சுபாஷிதத்துல. ரெண்டுலயுமே சுபாஷிதத்துல வித்யாவுடைய லட்சணத்தை சொல்றோம். திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் படிக்கணும். நபசோ பூஷணம் சந்திரோ நாரிணாம் பூஷணம் பதிஹி பிருத்திவ்யா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாட்டிதஹ
न शोभते सभा मध्ये हंस मध्ये बको यथा. இதுல क्वेश्चंस புரிஞ்சிக்கிறதுக்காக நான் அபியாசம் எந்தெல்லாம் நம்ம கிராமர்ல கவர் பண்ண क्वेश्चनோ அதை மட்டும் கவர் பண்றேன் நான். பிரஷ்னா பாலாம். சர்வஸ்ய பூஷணம் கிம்? சர்வஸ்ய எல்லாருக்கும் எது பூஷணம்னு கேட்டிருக்கா. டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். வித்யா சர்வஸ்ய பூஷணம், கல்விதான் எல்லாருக்குமான பூஷணம். ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கா. கஹ சபா மத்தியே ந சோபதே? யாரு ஒரு சபையோட நடுவுல சோபிக்க மாட்டார்கள்? நல்லா தெரியும், படிக்காத பையன். யஹ பாலக ந படித்தக, யார் எந்த பையன் படிக்கவில்லையோ அவன் சபா மத்தியில சோபிக்க மாட்டான். ஜஸ்ட் தெரியறதுக்காக சொல்றேன். நம்ம இந்த லெசன் வரும்போது கொஸ்டின் ஆன்சர் எழுதலாம், இப்ப எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது, இந்த சுபாஷிதம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டாவது கொஸ்டின், நிர்திஷ்டைஹி பதைஹி வாக்கியானி பூரயத. பிராக்கெட்ல கொடுத்திருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கோ. நிர்திஷ்டைஹி பதைஹி வாக்கியானி பூரயத. சுஷீலா நாரி கிருஹஸ்ய டேஷ். ஷீலானா ஒழுக்கம், சுஷீலானா நல்ல ஒழுக்கம் இருக்கக்கூடிய நாரி. அவள் வீட்டுக்கு கிருஹஸ்ய பூஷணன் இருக்கு, பூஷணம் அப்படின்னு நம்ம எழுத போறோம். சுபுத்திரக நல்ல பையன், குலஸ்ய குலத்துக்கு ஆபரணம், ஆபரணா இருக்காங்க, இன்னொன்னு நம்ம சேர்த்துக்க போறோம். சுஷிஷ்யக குரோஹோ பிரீத்தேகே பாத்திரம். நல்ல சிஷ்யன் குருவனுடைய அன்புக்கு பாத்திரமானவன். சோ இன்னைக்கு நம்ம 2 சுபாஷிதம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சவனே ஒவ்வொருத்தருக்கும் இதை படிச்சு காட்டணும். நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பைகாட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் 2 சுபாஷிதத்துக்கு போறோம். சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது, போன கிளாஸ் கிராமரை we are going to practice it one more time. நமக்கு என்னென்ன டேபிள் எல்லாம் நமக்கு தெரியணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த டேபிள்ஸ் சம்ஸ்கிருதத்துல 3 இருக்குன்னு சொன்னேன். புருஷக 3, புருஷக 3. என்னென்ன புருஷக பார்த்தோம்னா, பிரதம புருஷக, மத்தியம புருஷக, உத்தம புருஷக. பிரதம புருஷகனா அவன், அவள், அது, இவன், இவள், இது, ராமன், பாலகன், சிஷ்யன், சீதா, எல்லாமே பிரதம புருஷகன். மத்தியம புருஷகன்னா நீ, முன்னிலைன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அது. உத்தம புருஷகன்னா நான், நாங்கள், அது. 3 புருஷக பேரு பிரதம புருஷக. பிரதம புருஷகன்னா நம்ம இங்கிலீஷ்ல இருக்க 3rd person, தமிழ்ல படற்கை. மத்தியம புருஷக அப்படின்னா 2nd person, நீ, நீங்கள். உத்தம புருஷகனா நான், உத்தமன், நான், நாங்கள். இப்ப இது பார்த்தோம்னா, வச்சனம் பார்த்தோம்னா அதுவும் 3 இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். 3 வச்சனம் இருக்கு. ஏக வச்சனம்னா தெரியும், 1 நம்பர். த்விவச்சனம்னா 2 நம்பர். பகுவச்சனம்னா 3, 3க்கு மேல இருக்கக்கூடியது. எல்லாத்துலயும் சிங்குலர் ப்ளூரல் தான் இருக்கும். சம்ஸ்கிருதத்துல மட்டும் சிங்குலர், டூயல் அண்ட் ப்ளூரல். அது மாதிரி இன்னொரு 3 சொல்லியிருக்கேன். லிங்கம் ஆல்சோ த்ரயம், லிங்கத்ரயம், வச்சனத்ரயம், புருஷத்ரயம், லிங்கத்ரயம். என்னென்ன லிங்கம்னு பார்த்தோம்னா, புல்லிங்க, ஸ்திரீலிங்க, நபும்சகலிங்க. சரியா? புல்லிங்கம்னா இதுல லிங்க பேதம் நம்மளோட உச்சாரணத்தை வச்சுதான். என்ன இதுல எண்டிங்ல என்ன முடியுது? அகாராந்த புல்லிங்க சப்தக, ஆல முடியக்கூடியதெல்லாம். ராமக, அது மாதிரி இதெல்லாம் புல்லிங்க சப்தம். ஆகாராந்த ஸ்ரீலிங்கம், ரமா, சீதா, கங்கா, அது மாதிரி. ஸ்ரீலிங்கத்துல இன்னொன்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன், நதி, ஈகாராந்த ஸ்ரீலிங்கம். மகாராந்த நபும்சகலிங்க சப்தம், வனம் சப்தம் சொல்லியிருக்கேன். நிறைய இருக்கு, நான் ஒரு கணம் தான் சொல்றேன். ஒரு கணத்துல மெயினா வரக்கூடியது
அடிக்கடி நம்ம இந்த புக்ல பாலாதர்ஷர்ல யூஸ் பண்ணக்கூடியது மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். நிறைய இருக்கு சப்தம், அவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இந்த 4 சப்தத்தை மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். சோ 3 லிங்கம், 3 வச்சனம், 3 புருஷக சொன்னேன். இந்த டேபிள் இப்ப நீங்க என் கூடவே எழுத போறீங்க. ராமக சப்தம் இருக்குன்னா, ராமகன்னா ஒரு ராமன், 2 ராமன் அப்படின்னா ராமௌ, ராமக, ராமௌ, ராமாஹா. இது மாதிரி ஒரு 5 சப்தம் நான் சொல்றேன், ஏகவச்சனம் சொல்றேன், நீங்க த்விவச்சனமும் பகுவச்சனமும் நோட்ல எழுதிக்கோங்க. சோ தட் நான் கடைசியில அபியாசம் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்ல முடியும் உங்களால. ராமக, பாலகக, நீங்க எழுதுங்க பார்க்கலாம். பாலகக, பாலகக, பாலகௌ, பாலகாஹா. எல்லாரும் நோட் புக்ல எழுதிக்கோ. இது அகாராந்த புல்லிங்க சப்தாக. ஒவ்வொன்றிலையும் ஒரு 5 எழுதலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், பாலகக, பாலகௌ. நோட் புக்ல எழுதினேன்னா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இனிமே வர வர நிறைய இண்டே வரும். எழுதாம அப்படியே கேஷுவலா கேட்க முடியாது. எழுதினேன்னா தான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். பாலகக, பாலகௌ, பாலகாஹா. கிருஷ்ணக, கிரு இஷ் ந ஹ, கிருஷ்ணக, கிருஷ்ணௌ, கிருஷ்ணாஹ, கிருஷ்ணக. விருக்ஷக, விரு இக்ஷ, விருக்ஷக. த்விவச்சனம் பகுவச்சனம் எழுதுங்க. விருக்ஷக, விருக்ஷௌ, விருக்ஷாஹ, விருக்ஷக, விருக்ஷௌ, விருக்ஷாஹ. தேவாலயக, தேவாலயக. தேவாலயம்னா தேவர்கள்லாம் வந்து சேர்ற இடம், ஆலயம்னா வந்து சேரும் இடம். தேவாலயக, தேவாலயக, தேவாலயௌ, தேவாலயாஹ. இந்த 5 சப்தம் ஒவ்வொன்றுக்கும் போரும்னு நான் நினைக்கிறேன். நோட் புக்ல எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். இத மாடலா வச்சுட்டு எது சொன்னாலும், சப்போஸ் முகுந்தக அப்படின்னா முகுந்தக, முகுந்தௌ, முகுந்தாஹ. ஆசந்தக அப்படின்னா ஆசந்தக, ஆசந்தௌ, ஆசந்தாஹ அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். இது மாதிரி ஸ்திரீலிங்கத்துக்கு ஒரு 5 எழுதலாம். நான் ஒன்னு சொல்றேன், பாக்கிக்கெல்லாம் ஏகவச்சனம் சொல்றேன், மீதி நீங்க எழுதுங்கோ. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களை சொல்றேன் நானு. அப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்களா நம்ம செக் பண்ணலாம். ரமா சப்தம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ரமா, ரமே, ரமாஹா. ரமா வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்கம், ராமக அகாராந்த புல்லிங்கம். ரமா வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். தெரிஞ்சுக்கோ, நீங்க எழுத வேண்டாம் அதெல்லாம். ரமா ஸ்திரீலிங்க சப்தம் தெரிஞ்சுக்கணும். ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். ரமா, ரமா, ரமே, ரமாஹா. ஒரு சப்தம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதே மாதிரி நம்மளால எழுத முடியும். ஒரு 4-5 நீங்களே எழுத போறீங்க. மாலா எழுதுவோம். மாலா, மாலே, மாலாஹா. மாலா, மாலே, மாலாஹா. ஷாலா, பாட்டசாலா சொல்றோம் இல்லையா, அந்த ஷாலா அதுவும் ஸ்திரீலிங்கம் தான். ஷாலா, ஷாலே, ஷாலாஹா. ஷாலா, ஷாலே, ஷாலாஹா. எழுதினாதான் உங்களுக்கு மனசுல பதியும். அதனால தயவு செஞ்சு எழுதுங்க எல்லாருமே. 5 வேர்ட்ஸ் தான் எழுதுங்க. பாஷா, language. பாஷா, பாஷே, பாஷாஹ.
பாஷா. முடிச்சவா அடுத்தது க்ஷமா. க்ஷமானா மன்னிப்பு. க்ஷமா, க்ஷமே, க்ஷமாஹ. க்ஷமா, க்ஷமே, க்ஷமாஹ. இது ஒரு 5 போரும். இதை வச்சு நான் கேட்டா சப்போஸ் நம்ம குஹா அப்படின்னு கேட்டா குக, குஹா, குஹே, குஹாஹ. சாயா, சாயானா நிழல். சாயா, சாயே, சாயாஹ. பிக்ஷா, அது ஸ்ரீலிங்கம் தான். பிச்சை கேட்கறதுக்கு பிக்ஷா. பிக்ஷா, பிக்ஷே, பிக்ஷாஹ. பிக்ஷானா பிக்ஷை கேட்கறது ஒரு ஃபெமினைன் ஜெண்டர்ல இருக்கலாம், ஒரு லேடி சன்னியாசின்னு நம்ம வச்சுக்கலாம். பிக்ஷுக்காக, பிக்ஷுகி, பிக்ஷா. பிக்ஷானா யாச்சகம் தான். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்ரீலிங்க சப்தம். ஸ்ரீலிங்கத்துக்கு இன்னொன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் நானு. ஏன்னா நிறைய ஈகாராந்த ஸ்ரீலிங்கமும் அடிக்கடி வரும்ன்றதுனால அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நதி, நதி, நத்யௌ, நத்யஹ. எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இந்த கூட்டு எழுத்து சம்யுக்த அக்ஷரம் இருக்கு இல்லையா, அது ஒரு எழுத்து மாதிரி இருக்கும். அதனால எழுதும்போது பார்த்துட்டு அப்புறமா எழுதணும். நதி எல்லாரும் எழுதிடுவேன் ஈஸியா. நதி தீர்க்கம் ஈகாராந்த ஸ்ரீலிங்கம். நத்யௌ, ந இது போட்டு ஏவ அங்க இருந்தே கொண்டு போறோம். துணைக்கால் போட்டு ரெட்டக்கும். நத்யௌ. நத்யக, நாவ போட்டுடுறோம். இது போட்டுட்டு ஏவ அங்கிருந்தே கொண்டு போறோம். நத்யக. நதி, நத்யௌ, நத்யக. இதே மாதிரி நான் ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கௌரி, 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 கௌரியௌ. எப்படி எழுதணும் பாத்துக்கோங்க. கௌ இரு போகும்போது இந்த ரேஃபா இங்க போட்டுடணும். போட்டுட்டு யௌ, கௌரியௌ, கௌரியஹ. கௌ இர் யஹ, கௌரியஹ. இந்த ரேஃபா இரு வரும்போது இர போட்டுட்டு எழுத்து எழுதணும். ஜனனி, ஜனனினா அம்மா. ஜனனி, ஜனன்யௌ, ஜன இன் அந்த கடைசி எழுத்த குறிலாக்கிட்டு யௌ. ஜனன்யௌ, ஜனன்யஹ, ஜனஇன் யஹ. அந்த பேட்டர்ன் புரியுதுன்னு நினைக்கிறேன். கடைசி எழுத்த ஹாஃப் ஆக்கி வெஞ்சனமாக்கி யௌ சேர்த்துக்கணும் திவச்சனத்துக்கு. காளி, 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 கால்யௌ, கால்யஹ, கால்யௌ. கா போட்டு அந்த லீய வந்து வெஞ்சனம் இல்லாக்கிக்கணும். இல் யௌ, கால்யௌ. ஹலந்து தான் போட்டிருக்கேன் இல்லுக்கு. கால்யஹ. இல்லைன்னா இந்த மேல கோடு போடாம இப்படி போட்டா இல்லு படிச்சுக்கலாம். மேல கோடு போட்டா ஹலந்து, இல்லைன்னா எப்படி. தேவி, தேவி. தே எழுதிடுறோம். விய வந்து இவ்வாக்கிங்க. தேவ் யௌ. ஒன்னும் வேவ ஃபுல்லா போட்டு இப்படி கலந்து போடுவோம். இது இனிஷியல்லா தான் இப்ப எழுதலாம், பின்னாடி எல்லாம் எழுதக்கூடாது. அடுத்தது எழுதுனா தே போட்டுட்டு இந்த ரவுண்ட மட்டும் போடணும், அந்த ஒன்ன விட்டுடணும். தேவ்யஹ. இதுதான் ரொம்ப கரெக்டானது. தேவி, தேவ்யௌ, தேவ்யஹ. ஸோ நாம ப்ராக்டிஸே இப்படி முதல்ல எழுதிட்டாலும் அழைச்சுட்டு திரும்பி இப்படி புரிஞ்சுட்டேன்னா அப்புறம் டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறது ஈஸியா இருக்கும். தேவ்யௌ. ஸோ ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் ஒரு 5 எழுதிட்டோம். அடுத்தது நபும்சகலிங்கம் ஒரு 5 எழுதணும். வனம். வனம் எல்லாருக்கும் தெரியும். வனம், வனே, வனானி.
ஒரு வனம், 2 வனம், நிறைய வனங்கள். எழுதுங்கன்னா போர்டு கிளீன் ஆகிறது கொஞ்சம் நாள் ஏறுது. நீங்க எழுதுங்க. வனம், வனே, வனானி. நான் ஸ்லோவா தான் சொல்றேன், எல்லாரும் கட்டாயம் எழுதுவேன்னு நான் பிலீவ் பண்றேன். டைம் அவ்வளவு கொடுத்துதான் எழுதுறேன். வனம், வனே, வனானி. எழுத்து கூட்டி எழுதும் போதுதான் நமக்கு உச்சாரணமும் நல்லா வரும். சொல்லும் போது தெரியற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மறந்து போயிடும். நிறைய எழுதுதான் நமக்கு நல்லா வரும். பலம், பலம் இங்க எழுதலாம். பலம், பலம், பலே, பலானி. புஷ்பம், ஏகவச்சனம் நான் எழுதுறேன். புஷ்பம், புஷ்பம், புஷ்பே, புஷ்பாணி. புஷ்பாணி எழுதும்போது அந்த நா போடணும். தன்னகரம். இதுக்கெல்லாம் தன்னகரம் போட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பாருங்க, இந்த நா போட்டு இருக்கோம். புஷ்பாணிக்கு மட்டும் இப்ப அப்படி தெரிஞ்சுங்கோ. அப்புறமா ரூல் தெரியும் எங்க அந்த தன்னகரம் இந்த நா வரும்னு. கொஞ்சம் ரொம்ப பெரிய இன்னும் கொஞ்சம் 2 லெவல் போனா தெரியும். பட் இப்ப இப்படி இதுக்கு இந்த நா தான் தெரிஞ்சுக்குங்க. ரூல்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிராமர் தெரிஞ்ச அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஜலம், லலாட்டம் வச்சுக்கலாம். லலாட்டம்னா நெத்தி, தெரிஞ்ச வேர்டா வரும். லலாட்டம், நெத்தி. லலாட்டம், லலாட்ட பாடின்னு சொல்றோம் இல்லையா? லலாட்டம், லலாட்டே, லலாட்டானி. தன்னகரம் தான். இந்த நாதம். முகம், முகம்னா நான் சொல்லியிருக்கேன், முகத்துக்கும் முகம் தான், வாய்க்கும் முகம் தான். முகம், முக்கே, முகானி. அதுக்கும் இந்த நாதம். போதும். நான் சொன்ன துவாரம், துவாரம்னா கதவு, வாசல். துவாரம், துவாரே, துவாராணி. வாத்தாயனம் அப்படின்னா விண்டோ. சொன்னா வாத்தாயனம், வாத்தாயனே, வாத்தாயனானி சொல்லிடுவேன் ஈஸியா. பத்திரம், பத்திரம், பத்ரே, பத்ராணி. ஜலம், ஜலம், ஜலே, ஜலானி. புஸ்தகம், புஸ்தகம், புஸ்தகே, புஸ்தகானி. அப்படின்னு ஈஸியா நம்ம சொல்லிடலாம். சோ இது நம்ம போன கிளாஸ் அப்படி ஒரு ஒண்ணு எக்ஸாம்பிள் சொன்னேன், நிறைய எழுதாததுனால இப்ப எழுத சொன்னேன். இதை தவிர we have learned 3 tables. நவுனுக்காக 2 டேபிளும், வர்புக்காக சாரி நாமபதத்துக்காக 2, சர்வநாம பதம் அதுக்காக 2 டேபிளும், கிரியாபதம் வர்புக்காக ஒரு டேபிளும் நம்ம ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல பார்த்திருக்கோம். 2 லெசன்ஸ்ல பார்த்திருக்கோம். அந்த ஐஎம் சப்த டேபிளும், ஐஎம் சஹ 2 டேபிள் எல்லாரும் எழுதிருப்பேன். அதனால திரும்பி ஒரு நல்லா எழுதணும்னு நினைச்சா எழுதுவோம், இல்ல வாயால சொல்லிட்டாலும் போறோம். நம்ம புக்லயே இருக்கு. ஐஎம், ஐஎம் அப்படின்னா இவன். ஐஎம், இமௌ, இமே. ஆக்சுவலி இதுலதான் ஒருத்தர் கரெக்டா டவுட் கேட்டிருந்தா, நான் நோட் பண்ணியிருந்தா. இப்ப ராமக, ராமௌ, ராமாஹா இருக்கு இல்லையா? ராமேன் தானே வரணும், இங்கேயுமே இருக்கு. மீதிலாம் ஈஸியா வருது பாருங்க. இயம், இயம், இமே, இமாஹா. இந்த ஸ்ரீலிங்கத்துக்கு பார்த்தா ரமா, ரமே, ரமாஹா அது கரெக்டா வர்ற மாதிரி இருக்கு. புல்லிங்கத்துக்கு பார்த்தா ராமக, ராமௌ, ராமாஹா வருது. ராமேவு தானே வரணும்னு கேட்டிருந்தா. அது இது சர்வநாம பதத்துல மட்டும் அந்த இடம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கீங்க. அது வேற கணத்துல வர்றதுனால அது மாதிரி வந்திருக்கு. அதனால அப்படி இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ இப்போதைக்கு. அந்த டைம் இதம்,
இமே. பட் அதை நோட் பண்ணணும், ஏன்னா அப்பதான் கரெக்டா வரும். அது மாதிரி வரலன்றத நம்ம தெரிஞ்சுட்டாதான் தப்பு பண்ணுவோம். இமானி இதுக்கும் பார்த்தா கரெக்டா வரும். பலம் பலே பலானி அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒண்ணு மட்டும் புல்லிங்க பகுவச்சனம் மட்டும் மாறி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சப்தம். இந்த டேபிள் பார்த்தோம். சஹ தௌத்தே சாத்தே தஹ தத்தே தானி. அவன் அவள் அது. அதுக்கு பார்க்கணும். சோ நாம கிரியாபதம் ஒரே டேபிளா படிச்சுட்டு போறோம். கஷ்டமா இருக்குமோ என்னமோ. இன்னைக்கான அபியாசத்துக்கு நான் இப்ப வந்துடுறேன். இன்னைக்கு நாம என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நான் கிளாஸ் கொஞ்ச நாளையில முடிச்சிருவேன். இன்னொரு 5 or 10 minutesல இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அபியாசத்துக்காக நான் சொல்றேன். இதை நான் நல்லா நோட் பண்ணிடுறேன். இப்ப நவுனாக்கான ஒரு டேபிளையும் வர்புக்கான ஒரு டேபிளையும் நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஒரு நவுனையும் வெர்பையும் ஜாயின் பண்ணி நம்மளால சென்டென்ஸ் மேக் பண்றது ஈஸியா இருக்கும். நவுன் பார்த்தோம்னா 3 புருஷக சொன்னேன். பிரதம புருஷக அதுக்கு நான் என்ன வேணா வரலாம். இப்ப எழுதின அயம் இயம் எல்லாம் வரலாம். சக தவ் வரலாம், ராமக வரலாம். இப்ப எழுதினோம் இல்லையா, லதா ரமா வனம் எல்லாம் வரலாம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ராம சப்தம் மட்டும் வச்சுக்கிறேன். பிரதம புருஷக ராமக ராமோ ராமா. இடம் போறாது. நான் இவ்வளவு ஆக்குபை பண்ண கொஞ்சம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ராமக ராமோ ராமாக. இது பிரதம புருஷக. மத்தியம புருஷகக்கு துவம் யுவாம் யுவாம் யூயம். புதுசா சொல்றேன்னு நினைக்கிறேன் நானு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. துவம் அப்படின்னா நீ. எழுத்து வேணா நல்லா புரியலன்னா நான் எழுதிட்டேன். இன்னைக்கு இது புதுசா சொல்றேன் நானு. நல்லா நோட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுதான் ரிவைஸ் பண்ணியிருந்தோம். இப்பதான் இன்னைக்கு கொஞ்சோண்டு தான் புது போர்ஷன் சொல்ல போறேன். நான் கவனிச்சுக்கோங்க. துவம் இத்து வ இம் துவம். யுவாம் யூ வா இம் யுவாம். யுவாம்னா நீங்க 2 பேர். யூயம் அப்படின்னா நீங்க எல்லாரும். ஏகவச்சனம் துவம், த்விவச்சனம் யுவாம், பகுவச்சனம் யூயம். அகம் அகம்னா நான். ஆவாம் ஆவாம்னா நாங்க 2 பேர். வயம் நாங்க எல்லாரும். இது எல்லாருமே எழுதிக்கோ. அகம் ஆவாம் வயம். சோ பிரதம புருஷகால நான் ஒரே ஒரு சப்தம் எழுதிச்சேன். ராமக ராமௌ ராமாக. ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா ஏகவச்சனம், செகண்ட் காலம் ஃபுல்லா த்விவச்சனம், மூணாவது காலம் ஃபுல்லா பகுவச்சனம். முதல் லைன் பிரதம புருஷக, இரண்டாவது லைன் துவம் யுவாம் யுவம் மத்தியம புருஷக, அகம் ஆவாம் வயம் உத்தம புருஷக. நான், நாங்க 2 பேர், நாங்க எல்லாரும். இதுக்கான வர்பு டேபிள் போன கிளாஸ் பார்த்தோம். கச்சதி தி தக இந்தி சொன்ன. கச்சதி கச்சதக கச்சந்தி. இது போன கிளாஸ்லயே பார்த்ததுதான், புக்லயே இருக்கு இந்த டேபிள் கூட. போன கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. கச்சதி தி தக இந்தி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் நானு. இல்லைனாலும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். கச்சதி கச்சதக கச்சந்தி. கச்சசி கச்சசி கச்சதக. என்ன பார்க்கணும், இங்க ஃபர்ஸ்ட் தா போட்டுக்கோ, இங்க செகண்ட் தா வரும். கச்சதக
கச்சத. கச்சாமி, கச்சாவக, கச்சாமக. சாரி, போர்டு எனக்கு சைஸ் சின்னதா இருக்கிறதுனால நெருக்கி எழுதிருக்கேன். ரெண்டு டேபிள் இருந்தாதான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப ராமன் போகிறான் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கணும். ராமக கச்சதி, ராமௌ கச்சதக, ராமாக கச்சந்தி. ராமன் போகிறான், இரண்டு ராமர்கள் போகிறார்கள், நிறைய ராமர்கள் போகின்றார்கள். துவம் கச்சசி, நீ போகிறாய். யுவாம் கச்சதக, நீங்க ரெண்டு பேர் போறீங்க. யூயம் கச்சத, நீங்கள் எல்லாரும் செல்கிறீர்கள். அகம் கச்சாமி, ஆவாம் கச்சாவக, வயம் கச்சாமக. தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள்ல எந்த பிளேஸ்ல இருக்கோ அதே ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் வேர்பு டேபிளையும் எடுத்துட்டு இந்த நவுனையும் அந்த வேர்பையும். சோ த கிரியாபதம் நவுனுடைய புருஷக வச்சனம் நம்பர் அது ரெண்டுக்கு தகுந்த மாதிரி verb will change. பட் ஜெண்டரை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது கிடையாது. எஸ், ஐ வில் ரிப்பீட். கவலைப்படாது, இன்னும் 2-3 கிளாஸ் இதே தான் பார்க்க போறோம். நான் 2-3 லெசன்ல இருக்கிறத ஒன்னா கம்பைன் பண்ணி, ஏன்னா அந்த டெக்னிக் என்ன நாக்க சொல்லி கொடுத்துட்டா இது ஒரு மேக்ஸ் மாதிரி தான், நீங்க ஈஸியா பண்ணிப்பேன். அதனால இது நிதானமாவே பார்க்கலாம், ஒன்னும் பயப்பட வேண்டாம். இது நான் முதல்ல எழுதியிருக்கிறது நவுன் டேபிள், ரெண்டாவது எழுதியிருக்கிறது வர்பு கிரியாபத டேபிள். கிரியாபதம் வர்பு இருக்கு இல்லையா, அது நவுனுடைய ஜெண்டரை பொறுத்து மாறாது. ராமகனாலும் கச்சதி தான், சீதானாலும் கச்சதி தான், வாகனம்னாலும் கச்சதி தான். பட் எதை பொறுத்து மாறும்? புருஷக, பிரதம புருஷகன்னா வர்பு மாறும், மத்தியம புருஷகன்னா மாறும், நம்பரை பொறுத்து மாறும், ஏகவச்சனம்னா மாறும். சோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சனத்துக்கும் புருஷகாக்கும் இருக்கிற மாதிரி ரெண்டு டேபிள் எழுதிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா ராமக இருக்கு, ராமன் போகிறான்னு சொன்னோம்னா ராமக அதே ஈக்குவலண்டா செகண்ட் டேபிள்ல அதே பிளேஸ்ல இருக்கிற கச்சதி கூட சேர்க்கணும், ராமக கச்சதி. இப்ப ரெண்டு ராமர்கள் போகிறார்கள் அப்படின்னா ராமௌ நவுன் டேபிள்ல செகண்ட் எடுத்துக்கணும், ராமௌ. அதே மாதிரி வர்பு டேபிள்ல செகண்ட் பிளேஸ் எது இருக்குன்னு பாக்கணும், கச்சதக, ராமௌ கச்சதக. ராமாஹா, நிறைய ராமர்கள் எடுத்துட்டா அது மூணாவது பாருங்க, 1/3 அப்படி சொல்லாம தெரியல எனக்கு, 1/3 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அதே மாதிரி வர்பு டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், கச்சந்தி, ராமாஹா கச்சந்தி. நீ போகிறாய்னு சொல்லணும்னா துவம், துவம் கச்சசி. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அங்க எடுத்துட்டா இங்கேயும் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து மேட்ச் பண்ணும், துவம் கச்சசி. யுவாம் கச்சதக, நீங்க ரெண்டு பேர் போகிறீர்கள். யூயம் கச்சத, நீங்கள் எல்லாரும் போகிறீர்கள். அகம் கச்சாமி, நான் போகிறேன். ஆவாம் கச்சாவக, நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம். வயம் கச்சாமக, நாங்கள் எல்லாரும் போகிறோம். சோ இந்த டேபிள் ராம, இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நவுன் டேபிள் எழுதிக்கோங்க. வர்புக்கு இந்த கச்சதிக்கு எழுதின மாதிரி இன்னும் ஒரு 7-8 வர்புக்கு எழுதிக்கலாம், அப்பதான் நமக்கு சென்டென்ஸ் மேக். இந்த ஒரு நவுன் டேபிள தனியா எழுதி வச்சுருக்கோம். வர்புக்கு ஒரு 10 வர்புக்கு டேபிள் எழுதணும், அப்பதான் நமக்கு அந்த ஃப்ளோ எப்படி டக்குன்னு வர முடியும். ரைட், கச்சதி எழுதிட்டா. நீங்க எழுதிட்டேன்னா நான் ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து எழுதுறேன். யாராவது எழுதி முடிச்சுவா இருந்தா பட்டதி, அதுக்கு இந்த 9 ஃபார்ம்ஸ் எழுதுங்க பாக்கலாம். பட்டதி, கச்சதிக்கு எழுதிருக்கு இல்லையா, அதே மாதிரி பட்டதி அப்படிங்கிற வர்புக்கு இந்த 9 ஃபார்ம்ஸ் எழுதுங்க பாக்கலாம். பட்டதி, பட்டதக, பட்டந்தி. மெதுவா எழுதுங்க, நானும் எழுதுறேன், செக் பண்ணிக்கலாம் கரெக்டான.
पठति पठतः पठन्ति पठसि पठतः पठत पठामि पठावः पठामः पठामि पठावः पठामः நான் எழுதுறேன் நீங்க செக் பண்ணிக்கலாம் பட்டத்தி மெதுவா எழுதுறோம் என் கூட சேர்ந்து எழுதலாம் So everybody has to participate. இன்னைக்கு நான் இது வரைக்கும் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ அவ தான் முதல்ல கேட்க போறேன் நான் கவனிச்சுக்கோ பட்டத்தி பட்டத்தஹ பட்டந்தி எழுதினவா சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் பட்டசி பட்டத்தஹ இந்த தஹ ஃபர்ஸ்ட் த இது செகண்ட் த அத ஞாபகம் வச்சுக்கணும் பட்டத்த पठामि पठावः पठामः கையில நவுன் டேபிள் இருந்தா நான் சென்டென்ஸ் மேக் பண்றேன் பாருங்க உங்களுக்கு புரியும் ராமக பட்டதி ராமௌ பட்டதः ராமாः பட்டन्ति त्वं पठसि युवां पठतः यूयं पठत अहम पठामि आवां पठावः वयं पठामः रामः पठति रामौ पठतः रामाः पठन्ति त्वं पठसि युवां पठतः त्वं पठसि ना நீ படிக்கிறாய் युवां पठतः நீங்க ரெண்டு பேர் படிக்கிறேன் யூயம் பட்டத நீங்கள் எல்லாரும் படிக்கிறீர்கள் அகம் பட்டாமி நான் படிக்கிறேன் ஆவாம் பட்டாவக நாங்க ரெண்டு பேர் படிக்கிறோம் வயம் பட்டாமக நாங்க எல்லாரும் படிக்கிறோம் இன்னொரு வர்பு எழுதலாம் அதே 9 ஃபார்ம்ஸ் எல்லாரும் எழுதலாம் லிக்கதி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் நானும் எழுதுறேன் கீழே லிக்கதி all the 9 different forms of this likati மூணு புருஷக மூணு வச்சனத்திலயும் இந்த லிக்கதி எப்படி மாறும் அப்படி நீங்க டேபிள் எழுதுங்க பார்க்கலாம் லிக்கதி 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 லிக்கதஹ லிக்கந்தி लिखति लिखतः लिखन्ति ति तः इन्ति அடுத்து சி தஹ த लिखसि लिखतः लिखत लिखामि लिखावः लिखामः நான் இப்ப சென்டென்ஸ் மேக் பண்றேன் ராமஹ லிகதி நவுன் டேபிள் பாத்துக்கோ கூட ராமௌ லிகதஹ रामाः लिखन्ति त्वं लिखसि युवां लिखतः यूयं लिखत त्वं लिखसि ना நீ எழுதுகிறாய் युवां लिखत நீங்க ரெண்டு பேர் எழுதுறீர்கள் यूयं लिखत நீங்க எல்லாரும் எழுதுறீர்கள் அகம் लिखामि நான் எழுதுகிறேன் ஆவாம் लिखावः நாங்க ரெண்டு பேர் எழுதுறோம் வயம் லிகாமக நாங்க எல்லாரும் எழுதுறோம் சோ இந்த எண்ட ஞாபகம் வச்சுட்டேன்னா தி தஹ இந்தி சி தஹ த ஆமி ஆவக ஆமக ஞாபகம் வச்சுட்டா எந்த வர்புக்குனாலும் எழுதலாம்
இன்னொன்னு எழுதலாம், 5 எழுதலாம் டோட்டலா. எழுதிட்டு நம்ம இதுக்கு போலாம் அபியாசத்துக்கு. நீங்க தான் சொல்ல போறீங்க அபியாசத்துல. இன்னொரு வர்பு என்ன எழுதலாம்? பிபதி. பிபத்தினா குடிக்கிறாள். நான் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். all the 9 different forms you can try. Pibati. P ba ti. Pibati. மூணாவது ப. Pibatina she drinks. Pibati. Pibataha. Pibanti. Pibati. Pibataha. Pibanti. ரெண்டாவது லைன் சி தஹத. ஸோ பிபசி, பிபதஹ, பிபத. பிபசி, பிபதஹ, ரெண்டாவது த. பிபதஹ. 2 மாறி போட்டு போடுவோம் இல்லையா? ரெண்டாவது பிபதஹ, பிபத. பிபாமி. அடுத்த மூணாவதுல வந்து ஆமி, ஆவக, ஆமக. பிபாமி, பிபாவக, பிபாமக. நான் சொல்லுவேன், சொல்லணும் கரெக்டா. அதனால நீங்களும் சொல்லி பார்த்து போய் எழுதிக்கணும். இன்னும் ஒரு வர்பு எழுதலாம். So that you will become comfortable. Hasati. Hasatiனா சிரிக்கிறாள். Hasati. நான் எழுதுற ஃபர்ஸ்ட் ஃபார்ம், பாக்கிலாம் நீங்க எழுதலாம். Hasati. Ha. Sorry. Ha. Sa. Ti. Hasati. So பாக்கி ஃபார்ம் சொல்லி எண்ட சொல்லிண்டேன்னா எழுதலாம். தி தக இந்தி. ஹசதி, ஹசதஹ, ஹசந்தி. தி தக இந்தி ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ பார்த்தா சி தகத. ஹசசி, ஹசதஹ, ஹசத. மத்தியம புருஷ செகண்ட் ரோ ஹசசி வருதுன்னு பயப்படாது, சி தான் வரணும். ஹசசி தான். சி தஹ த. ஹசசி, ஹசதஹ, ஹசத. மூணாவது ரோ ஆமி, ஆவக, ஆமக. ஹசாமி, ஹசாவக, ஹசாமக. ஹசாமி, ஹசாவக, ஹசாமக. நான் இன்னைக்கு சென்டென்ஸ்க்குலாம் போக போறது கிடையாது. இந்த டேபிள்ஸ் மட்டும்தான் இப்ப நான் பிராக்டிஸ் கேட்க போறேன். இப்ப நான் வந்து மியூட் ஆல் மோடுக்கு போறேன். யாருமே அன்மியூட் பண்ணிக்காதீங்க. நான் ஒருத்தரா பேர் சொல்றேன், அவன் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு அந்த ஸ்லோகம் 2 இருக்கு இல்லையா, நம்ம இது சுபாஷிதம் 2 படிச்சோம் இல்லையா, அந்த 2 ஷேர் பண்றேன். அதை பார்த்து சொல்லிட்டு நான் இந்த டேபிள் கேட்கிறேன். ஏதாவது ஒரு வர்பு இது மாதிரி பட்டத்தி கேட்கிறேன், இல்ல ஹசத்தி கேட்கிறேன், லிகத்தி, அது மாதிரி அந்த 9 ஃபார்ம்ஸ். பட்டத்தி, பட்டத்தக, பட்டந்தி, பட்டசி, பட்டத்தக, பட்டத்த, பட்டாமி, பட்டாவக, பட்டாமக. இன்னைக்கு கிரியாபத டேபிள் மட்டும் கேட்கிறேன். நவுனோட டேபிள் நாளைக்கு வேணா செக் பண்ணலாம். சோ இந்த 2 ஸ்லோகம் சொல்லிட்டு நான் எந்த கிரியாபதம் கேட்கறனோ அதுக்கான டேபிள சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை தான். இன்னும் 2-3 கிளாஸ் நம்ம இதுவே போகணும், அதுக்குள்ள டக்குன்னு வந்துடாது. ட்ரை நம்ம அபியாசம் பண்ணதான் நமக்கு நல்லா வரும். ஓகே. சோ நான் இப்போ வந்து லெக்சர் மோடு விட்டுட்டு ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் மியூட் ஆல் மோட்.
ஓகே. யாரோ சவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யார் அன்மியூட்ல இருக்கோ அதை மியூட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு முதல்ல சொல்லி கொடுத்த 2 சுபாஷிதமும் ஷேர் பண்ணிருக்கேன். யார் பேர் சொல்லணும் அவ அன்மியூட் பண்ணிட்டு. இன்னும் வரல, வந்திருக்கு இப்பதான். I will call out the name. முதல்ல மீரா பகினி இருக்காங்க. மீரா பகினி அன்மியூட் பண்ணீங்க. நான் ஒரு தடவை சொல்லணுமா இல்ல புரியும் தான் நினைக்கிறேன். படிங்க. நமசக பூஷணம் சந்திரே. நமசோ பூஷணம் சந்திரோ. நாரிணாம் பூஷணம் பதிஹி. உத்தமம். பிருத்திவ்யா பூஷணம் ராஜா. வித்யா பிருத்திவ்யா வித்யா சர்வஸ்ய பூஷணம். நல்லா அந்த இதோடைய ராகத்தோடய சொல்லுங்க, அப்பதான் அந்த மாத்திரை கரெக்டா வரும், மனப்பாடம் உங்களுக்கு நல்லா ஆகும். வித்யா பூஷணம் பூஷணாமி. பூஷணம் தான். பூஷணம். வித்யா சர்வஸ்ய பூஷணம். அடுத்தது சத்ரு. சத்ரு பிதா வைரி. ஏன பாலோன பாட்டிதஹ. ஏன பாலேன பாட்டிதஹ. ந शोभते सभामध्ये. हंसमध्ये बकोयता. பரவாயில்ல பகினி, சிந்தா மாசு. நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த நான் லிங்க் அனுப்புறேன், பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல ராகமா அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுங்க. தன்யவாதம் பகினி. அடுத்து ராஜேஸ்வரி பகினி. நமசோ பூஷணம் சந்திரோ நாரிணாம் பூஷணம் பிதஹ. பிருத்யா பூஷணம் ராஜா. மேடம் ராஜேஸ்வரி பகினி, நாரிணாம் பூஷணம் பதிஹி. ஓ, நாரிணாம் பூஷணம் பதிஹி. பிருத்திவ்யா. இல்ல ஒரு எழுத்து கூட்டுங்க. பிருத்திவ்யா பூஷணம் ராஜா. பிருத்திவ்யா பூஷணம் ராஜா. வித்யா சர்வஸ்ய பூஷணம். மாதா சத்ருஹ பிதா வைரி. ஏன பாலோன பாட்டிதஹ. ந சோபதே சபாமத்யே. ஹம்சமத்யே பகோயதா. உத்தமம், உத்தமம். இந்த மாதா சத்ரு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல இருக்க விசர்க்கம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டாம், இப்படி சொல்லிக்கலாம். பேக்கு முன்னாடி விசர்க்கம் நம்ம சொல்றது இல்ல. மாதா சத்ரு பிதா வைரின்னு சொல்லிக்கலாம். ஒரு கிரியாபதம் ட்ரை பண்றீங்களா? பட்டதி அந்த டேபிள் சொல்றீங்களா? சொல்லுங்க. சொல்றேன். பட்டதி பட்டதஹ பட்டந்தி. பட்டசி பட்டதாஹ பட்டதஹ பட்டத. பட்டாமி பட்டவஹ பட்டாமஹ. பட்டாவஹ பட்டாமஹ. ஆதல் தீர்க்கம் தான். உத்தமம். ஓகே ஓகே ஓகே. மகாலட்சுமி பகினி அடுத்தது. கேக்குறதா? படிங்க. நல்லா கேக்குறது, படிங்க. நமிஷோ நபசோ பூஷணம் சந்திரோ நாரிணாம் பூஷணம் பதிஹி.
पृथिव्या भूषणं राजा विद्या सर्वस्य भूषणं माता शत्रु पिता वैरी येन बालो न पाठितः न शोभते सभा मध्ये हंस मध्ये भाले बकोयता हंस मध्ये भालो बकोयता ஒரு கிரியாபதம் ட்ரை பண்றீங்களா? ஓகே மேம். கச்சதி சொல்லுங்க. गच्छति गच्छतः गच्छन्ति गच्छसि गच्छभग गच्छतः गच्छत गच्छामि गच्छावः गच्छामः. ओके वेरी गुड उत्तमं भगिनी धन्यवादः. गीता सुब्रह्मण्यं भगिनी. ओके मूर्खमपि कारणं கேக்குறது சொல்லுங்க. नमस्भूषणं மகாலட்சுமி भगिनी கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ओके. नमस्भूषणं चन्द्रो नभसूभूषणं चन्द्रो नारीणं भूषणं पतिः पृथिव्या भूषणं राजा विद्या सर्वस्य भूषणं माता शत्रु पिता वैरी येन बालो न पाठितः न शोभते सभा मध्ये उत्तमं भगिनी. ஒரு verb ஒன்னு ட்ரை பண்றீங்களா? லிக்கதி. ओके. लिखति लिखतः लिखन्ति लिखसि लिखतः लिखति लिखत लिखामि लिखावः लिखामः. उत्तमं भगिनी. இவங்கள மீரா பகினி வர்பு மறந்துட்டேன். அடுத்த கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீங்க மியூட் பண்ணிக்கலாம் பகினி. ராம் மகோதய நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். நமசோ பூஷணம் சந்திரோ இல்ல நமசோ பூஷணம் நமசோ இல்ல நபசோ வானம் ஆகாசம். ஓகே it looks like no. Okay. நபசோ பூஷணம் சந்திரோ நாரிணம் பூஷணம் பதிஹி பிருத்திவ்யா பூஷணம் ராஜா विद्या सर्वस्य भूषणं. उत्तमं. माता शत्रुः पिता वैरी येन बालो न पाठितः न शोभते सभा मध्ये हंस मध्ये बको यथा. उत्तमं महोदय. पिबति ஒரு क्रियापदம் ட்ரை பண்ணுங்க. पिबति पिपतक पिबन्ति पिबसि पिबतः पिबत पिबामि पिबावः पिबामग. उत्तमं महोदय. நீங்க மியூட் பண்ணிக்கலாம். உமா பகினி. எஸ் மேம். மேம் சொல்லுங்க. இது ஆக்சுவலி ந கிடையாது. நபசக அப்படின்னா வானம்னு அர்த்தம், ஆகாசம்னு அர்த்தம். फोर्थ भाग இருக்கிறது. படிங்க. नभसो भूषणं चन्द्रो नारीणां भूषणं पतिः
पृथिव्या भूषणं राजा विद्या सर्वस्य भूषणं माता शत्रुः पिता वैरी येन बालो न पाटितः न शोभते सभा मध्ये हंस मध्ये बको यथा. உத்தமம் பகினி, உத்தமம். ஒரு கிரியாபதம் வசதி. வசதினா வசிக்கிறாள். ओके. वसति वसतः वसन्ति वससि वसतः वसत वसामि वसावः वसामः. பகு உத்தமம் பகினி, உத்தமம். நீங்க மியூட் பண்ணிக்கலாம். எம்எஸ் ராமச்சந்திரன் மகோதய. எம்எஸ் ராமச்சந்திரன் மகோதய. MS Ramachandran already told. S Ramachandran already told. Okay. Nabaso Bhushandro Narina Bhushanam Patihi Prithvya Bhushanam Raja Vidya Sarvasya Bhushanam Mata Shatru Pita Vairi Yena Balo Na Patitha Patitaha Na Shobhate Patitaha Na Shobhate Sabha Madhye Hamsa Madhye Vako Yatha. உத்தம மகோதய. விகசதி. விகசதினா ப்ளூம் ஆகுது, மலர்றது. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. நான் அப்புறம் நாளைக்கு நான் சொல்றேன். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உத்தம மகோதய, நாளைக்கு ட்ரை பண்ணலாம். சரோஜா பகினி. சரோஜா பகினி. नमसो भूषणं चन्द्रो नारिणा भूषणं पतिः. எம்எஸ் ராமச்சந்திரன் மகோதய, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லுங்க. प्रीत्या भूषणं राजा विद्या सर्वस्य भूषणं माता शत्रुपिता वैरी येन बालो न पाटितः न शोभते समायं सभा मध्ये हंस मध्ये पखो यथा. உத்தமம் பகினி. நீங்க சொல்ற ஒரு கிரியாபதம் விகசதி. विकसति विकसति विकसतः विकसन्ति विकसति विकसति विकतः இரண்டாவது ரோ வந்து சி தஹத விகசசி विकसि विकसि விகசசி विकसतः विकसत விகசத. உத்தமம். விகசாமி விகசாவக விகசாமக. உத்தமம் பகினி, உத்தமம். கூட யாரோ சொல்லி கொடுக்குறா சார்ன்னு நினைக்கிறேன். வெரி குட், ரொம்ப சூப்பரா பிக்கப் பண்ணிக்கிறா கூட யாராலும். நீங்களும் நெக்ஸ்ட் கிளாஸ் நானா சொல்லிடலாம். இன்னும் 2-3 வர்புக்கு நான் அனுப்புறேன். 2-3 வர்பு, அதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பகினி. அடுத்தது வெங்கட்ராமன் மகோதய. எஸ் மேடம். நான் வந்து ஆக்சுவலி மேடம் சார் ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து லைனா எங்கிட்ட என்ன ஆர்டர்ல இருக்கோ இவங்க வந்து அந்த ஆர்டர்ல கேட்டு இருக்கேன். இவா 10 பேரை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்க மாட்டேன். அடுத்த 10 பேர் தான் கேட்பேன். சார் நீங்க தான் சொல்லணும் வெங்கட்ராமன் மகோதய. சொல்றேன் மேடம், சொல்றேன். ஓகே சார். नभसो भूषणं चन्द्रो नारीणां भूषणं पतिः पृथिव्या भूषणं राजा विद्या सर्वस्य भूषणं माता शत्रुः पिता वैरी येन बालो न पाटितः न शोभते सभा मध्ये हंस मध्ये बको यथा. உத்தம மகோதய. நீங்க ஒரு வர்பு ட்ரை பண்ணல. காயதி. சொல்லுங்க மேடம். காயத்தியா மேடம்? காயதி गायति गायतः गायन्ति गायसि गायतः गायत गायमि गायवः गायवः गायमः गायामः
गायावः गायामः அதான் இது ஞாபகம் வச்சுக்கினே ஆமி ஆவக आमि आवः आमः ஆமக Yes, madam. அது ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா வரும். உத்தமம். ओके मैडम थैंक यू ஜானகி ராமநாதன் ஆக்சுவலி ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இன்னும் ஒருத்தர் வரலட்சுமியோட இன்னைக்கு கிளாஸ் சொல்லுங்க. நமஸ்தோ பூஷணம் சந்தோ நாரிணாம் பூஷணம் பதிஹி வித்யா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம் மாதா சக்ரு பிதா வைரி येन बालो न पाटितः सशोभते सभा मध्ये हंसमध्ये बहो यथा. உத்தமம் பகினி. ஒரு வர்பு ட்ரை பண்றீங்களா? क्रीडति क्रीडति क्रीडतः क्रीडन्ति क्रीडसि क्रीडतः क्रीडत क्रीडामि क्रीडावः क्रीडामः. உத்தமம் பகினி உத்தமம். இன்னும் ஒருத்தரை கேட்டுட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்க மியூட் பண்ணிக்கலாம் ஜானகி பகினி. வரலட்சுமி பகினி மேடம் ஜானகி பகினி மியூட் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பகினி சொல்லுங்க. நபசோ பூஷணம் சந்திரோ நாரிணாம் பூஷணம் பதிஹி पृथिव्या भूषणं राजा विद्या सर्वस्य भूषणं माता शत्रुः पिता वैरी येन बालो न पाडितः न शोभते सभामध्ये हंसमध्ये बको यथा. உத்தமம் பகினி உத்தமம். நீங்க உங்களுக்கு ஒரு வர்பு தரேன் நானு. காயதி பாடுகிறாள். காயதி गायति गायतः गायन्ति गायसि गायतः गायत गायामि गायावः गायामः. உத்தமம் பகினி. சோ நான் இன்னைக்கு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். சாரி. ஒரு 10 பேர் கேட்டிருக்கேன். நாளைக்கு ஜெயஸ்ரீ ராஜன்ல இருந்து ஆரம்பிச்சு கேட்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்கும் போது இன்னைக்கு கேட்டவாளை கேட்க மாட்டேன். சோ நான் ஒரு 10 வர்பு அனுப்புறேன் டைப் பண்ணி. அதுக்கு ஒரு 9 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் நீங்க எழுதுங்க. இன்னைக்கு கிளாஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வரலட்சுமி மேடம் தான் இருக்கு இன்னைக்கு. இல்ல யார ஜென் சொல்லலாம். வெங்கட்ராமன் மகோதய அவதான் எல்லா இடத்துலயும் சொல்லுவா. உங்களுக்கு நான் ஷேர் பண்ணமா உங்களுக்கே தெரியும்னா சொல்லுங்க சார். முடிச்சு விடலாம் கிளாஸ். ஸ்வஸ்தி வாச்சகம் கடைசியா முடிப்போம் இல்லையா? ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலனம். ஆமா ஆமா மேடம். வேணுமா? இது ஷேர் பண்றேன் இருங்கோ இல்லையா? ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன் மேடம். ஓகே பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் வரும். ஒரு செகண்ட் மேடம். ஒரு செகண்ட். ஓகே 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 வந்தது மேடம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिषाः को ब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. உத்தம மகோதய தன்யவாதக. இப்ப நாம சுபாஷிதம் ரெண்டும் உங்களோட புக்லயே இருக்கு. நீங்க பாத்துக்கலாம். அது மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் கேக்கும்போது பார்க்காமயே சொல்லலாம். நம்ம கிளாஸ் இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். Thank you madam. Okay. धन्यवादः. 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 धन्यवादः महोदय. धन्यवादः.